அரவணைக்கு வந்தா உன்னை நான் சந்திக்கிறேன் சொன்னவரை வந்து காணவே இல்லையே. உன்னை பார்ப்பதற்காகவே உணர்வதற்கு ஏதோ அவனை கூத்தாத்துவான் பொண்ணை கட்டி பிடிக்கிறான். கூப்பிடாதா கூப்பிடு. அவர் ஒரே தானே கூப்பிடுறாரு. அவர் ஒரே தானே கூப்பிடுறாரு. திருமணம் சொல்லி கொண்டா என்ன வேணும் மருமகம் இல்ல, அதனால அவர் ஒரே தான் உங்க மாமான்னு கூப்பிடுறாரு. என்ன சரியா தான் கூப்பிடுறாண்டா. எவ்வளவு ராணுவம் இருக்கா, எவ்வளவு ராணுவம் இருக்கா, இவரை மாதிரி பாய் யாரா நீ? இந்த நாடு காலில்லை வீடுகளை ஊரில்லை உறவில்லை நான் ஒரு அனாதை. ஆடா பாவே பிளாட்பார்ம் மணியா ஆடாடே அனாதேவன் எப்போது எவனை பார்த்தாயோ வீடு கண் பார்வை கூடாது. என்னை மறந்துவிட செல்வி, என்னை மறந்துவிடு. எந்த விழிகளால என்னை பார்த்து காதலித்தீர்களோ
கண்ணகி இப்படி அழுது கொண்டிருந்தால் வேற போவதே தெரியாது. அவோ அருகாமையில் ஒரு முருகனுடைய ஆலை இருக்கிறது. அந்த முருகனுடைய ஆலை சென்றால் நாம் குறை அழைத்து கேட்க வைப்பார்கள். அப்படியா அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லலாம். செல்ல வேண்டும். ஆமா, என் மனைவிகளை பார்க்க வேண்டும். வள்ளி தெய்வா உள்ளத்தில் நீ சிரித்தாய் முருகா, கனிமலை மீது எதிரொலி
வள்ளி தெய்வா, உங்களை அழைத்த காரணம் எது தெரியுமா? அன்னை தினமும் என்னை வேண்டி தேடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது என்னோட பழக்கம் வழக்கம் அல்லவா? என்னையே கூறிய பக்தர் துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் சென்று அவர்கள் துன்பத்தை போக்கி வருகிறேன். நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள். பக்தா, உனக்கு என்ன குறை என்பதை நான் அறிவேன். ஆகையால் இழந்த இரு கண் பார்வைகளும் என்னை எப்போது அறிவடைந்தாயோ அப்பொழுதே உன் இரு விழிகளும் இரு பார்வைகளும் நன்றாக தெரியும்படி செய்கிறேன். எங்களுக்காக ஓடி வந்து இடத்தை கட்பாவை மீண்டும் எங்களுக்காக என்னை பெருமை இந்த பாமர மக்கள் அனைவரின் குறைகளை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அதர்மத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் மாயாசுரன். அவனை நீங்கள் தான் நடிக்க வேண்டும் மாட்டோமா? நான் தான் நடிக்க வேண்டுமா? நான் ஒரு வழி உரைக்கின்றேன். அதன்படி நீ சென்று அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் குரல் கொடுத்தால் போதும். அக்கணமே ஓடி வந்து உன் குறையை தீர்ப்பேன். 7 கடல் நடுவே திருப்பார் கடல். அந்த திருப்பார் கடல் மேலே வட்ட பாறை. அந்த வட்ட பாறை மேலே பெருத்த ஆல விருட்சம். அந்த ஆல விருட்சத்திலே ஒரு பந்து. அதிலே பச்சை கிளியாக உருவொண்டு இருக்கின்றான். அந்த பச்சை கிளியை கொண்டு வந்து அதனை உயிரை போக்கினால் அந்த மாயாசுரன் உடல் உயிர் பிரிந்துவிடும். இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் என்று தெரியாமல் அனாதையமான என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையார் பாவம். உன்னை ஈன்றெடுத்த தாயார் தெரியுமா? சுகுணபுரி நாடு. அந்த சுகுணபுரி நாட்டை ஆண்டு மன்னர் மனைவி அவர்களுக்கு நீ மகனாக பிறந்து உனது தந்தை அந்த மாயாசூரனால் கொல்லப்பட்டான். உனது தாய் அவன் சிறைபிடித்து வைத்திருக்கின்றான். அவனை நீ கொண்டு குவித்தால் உன் தாயை மீட்டெடுக்கலாம். அப்படி என்றால் அந்த மாயாசூரன் கோட்டையை கௌரவித்து செய்கிறார்கள். அவன் பெற்று உண்மைதான் சுவாமி. இப்பொழுது நீ அந்த பச்சைகளை பிடித்து வந்து மாயாசூரனை உன்னை தாயை காப்பாற்றி